ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு மாவை ரொம்ப லூஸாக பிசைய வேணாங்க. இதை கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லூஸாக பிசைஞ்சிங்கன்னா சமோசா செய்யும்போது நிறைய எண்ணெய் இழுக்குங்க. அதனால் இதை கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்கறதுனால சமோசா செய்யும்போது அதிகமாக எண்ணெய் இழுக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி வந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையும் போது இந்த மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாங்க. இந்த மாவு அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த சமோசா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப மசிச்சிட வேணாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சூடாக வேணாங்க. லைட்டாக சூடானது இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இது அப்படி இருக்கட்டுங்க. இப்போ மாவை பார்க்கலாம். மாவும் நல்லா ஊறிருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இது ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தப்பமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் எடுக்க வேணாங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த சைஸில் எடுத்துகிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாவும் இல்லாமல் தப்பமாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போதை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு இதை பாதியை மடிச்சிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த மைதா மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தடவிக்கலாம்.
இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது ஃபுல்லாக வைக்க வேணாங்க. மேலே கொஞ்சமாக இடம் விட்டுட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா அதில் வச்சுட்டு அப்புறம் இதுக்கு மேலேயும் மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இது பிரியாமல் அழகாக வருங்க. அதே மாதிரி இது அழுத்தும் போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து அழுத்திக்கோங்க. இதில் கொஞ்சம் கேப் இருந்தால் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா அழுத்திட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை சேர்த்ததுமே திருப்ப வேணாம். ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நிறைய பபிள்ஸ் வருது பாருங்கள். இதோட சலசல படங்கினதும் இந்த சமோசா நல்லா வெந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது மேலே வெந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் மாவு உள்ளே வெந்திருக்காது. இப்போ பாருங்கள், சமோசா வெந்து இது நல்ல பொன்னிறமாக வந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த சலசலப்பு அடங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த சமோசா கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கலைங்க. நம்ம மாவு பிசையும் போது மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்து கொஞ்சம் லூஸாக பிசையாமல் கரெக்டாக பிசைஞ்சதுனால இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கலைங்க. இப்போது அடுத்த பேட்சும் பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் வெளியில் எடுத்துடலாங்க. குழந்தைங்க சமோசா கேட்டால் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.